அண்ணே அந்த டிரைவர் கேன்சல் பண்ண உடனே அந்த நிறுவனமே இன்னொரு காரை அரேஞ்ச் பண்ணிடுச்சுண்ணே. அவரும் வந்துட்டாருண்ணே ஒரு 5 நிமிஷத்தில். இந்த டிரைவரு ஒரு அற்புதமான டிரைவர்ண்ணே. அமைதியாக இருந்தார், எதுவும் பேசலை. இந்த சேப்பாக்கம் கிரவுண்டுக்கிட்ட இருக்கும் வரும்போது எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, ஒரு நிமிஷம் நிப்பாட்ட முடியுமான்னு. ஒன்றும் பேசலை, நிப்பாட்டினார். என் வேலை முடிச்சோன்னு திரும்ப அப்படி கிளம்பி போனோன்னே திருவள்ளிக்கேணிலேருந்து சேப்பாக்கம் வழியாக மவுண்ட் ரோடு வழியாக எக்மோர் இப்படி வந்து நாங்கள் அண்ணா நகருக்கு வரோன்னே. அப்புறம் ஏப்பா கோவாலு, நீ என்ன சொல்லுவ, நீ தேவையில்லாத பேச்சு பேசுகிறியே. சாரிண்ணே இனி பேசுகிறேண்ணே. இப்போ இந்த டிரைவரை பற்றி பெருமையாக சொல்கிறேன் பாருங்கண்ணே. இதுக்கு ஒரு பழைய பாடல் இருக்குண்ணே, இந்த டிரைவருக்கு ஈக்குவலாக சொல்கிற மாதிரி. நீதி நெறி விளக்கம் அதில் வருதுண்ணே. மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாயினார். மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வெவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாகினார். கர்மமே கண்ணாதல்னா என்னென்னா, ஒரு வேலையை முடிக்கிறதுல முழு கவனமாக இருக்கிறது. அதுக்கு இந்த டிரைவர் ஒரு அற்புதமான உதாரணம்ண்ணே. அது எப்படி கோவால் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மனுஷங்களை எடை போட்டு கண்டுபிடிக்கிற? இல்லைண்ணே, ஒரு அளவுக்கு பார்க்கும்போது தெரியுங்களண்ணே. சொல்லு, எப்படி சொல்லு. ஒரு 1:30 மணி வாக்கில் இவர் ஏறினார்ண்ணே. அப்போ கேட்டாண்ணே, சாப்பிட்டீங்களாண்ணே? இல்லை சாப்பிட்ல அப்படின்னு சொன்னார். சந்தோஷம். எப்போ சாப்பிட போகிறீங்க? மணி ஆகிடுச்சு, 1:30 ஆகிடுச்சுன்னு. சாப்பிட்ணுங்கன்னாரு. என்னை ட்ராப் பண்ணும்போது போய் சாப்பிடுங்க, மணி ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னேன். இப்போல்லாம் சாப்பிட மாட்டேங்க, எனக்கு டியூட்டி வந்துக்கிட்டே இருந்தால் அந்த டியூட்டி வரும்போது சாப்பாடு எனக்கு முக்கியம் கிடையாது, கண்டினியூஸாக வேலை பண்ணிக்கிட்டே இருப்பேன், எப்போ டியூட்டி இல்லையோ அப்போ தான் சாப்பிடுவேன்னாரு. பசிச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். 2 பிஸ்கட்டை சாப்பிடுவேன், வேலை தான் எனக்கு முக்கியம், கடமை தான் முக்கியம், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னாருண்ணே. அருமை கோபாலு, கடுமையாக உழைக்கிறது சாப்பாடு முக்கியம் இல்லைன்னாரு. பார்த்தீங்களா, அதுதானே ஒரு வித்தியாசம். ஜெயிக்கிறதுக்கான காரணம் தானே. அருமையாக சொன்ன கோபாலு. நன்றி. இன்னொரு தடவை பேசுவோம் இதை பற்றி.